ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். கமெண்ட்ஸில் அதிகமாக வந்தது இவ்வளோ கம்மியாக சமைக்கிறீங்களே உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு. நாங்கள் 2 பேர் தான், எங்களுக்கு இதுவே போதுமானது. சரி ஓகே, என்னோடய ஸ்டைலில் வந்து தட்டைப்பை சொரக்காய் போட்டு எப்படி புளிக்குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், புளிக்குழம்பு தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த தட்டைப்பயிரையும் சொரக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றுனதுமே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. புளி நல்லா கொதிச்சு வந்ததுமே தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் இதை 3ஐயும் நல்லா போட்டு அரைச்சி எடுத்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே பாய்.